ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா நெய்ச்சோறு. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறமேட்டு ஸ்பைசஸ், அப்புறம் தேங்காய் பால். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு டேக்ஷா, பிரியாணி டேக்ஷா எடுத்துக்கலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து கீ மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்ச்சோறு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு சிக்கன் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே ஆகட்டும். அப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சாட்டே ஆகும். அந்த ப்ரௌனிஷ் கலரில் வெங்காயம் இருக்கும். தென் இந்த 3 டம்ளர் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். மீதி இப்போது 3 டம்ளர் ரைஸ்னால் 1 டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணுவோம். ஸோ ரேஷியோ அந்த மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி அந்த தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக தக்காளி வந்து இதில் ஆட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து தக்காளி ஆட் பண்ணி செய்கிறேன். ஸோ இது ஒரு ஃப்ளேவராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணி செய்கிறேன். மோஸ்ட்டாக வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த நல்லா வந்து கொதிக்கட்டும். அந்த தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா பெரட்டி சாட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா இதானதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த 1 கிளாஸின் மெஷர்மெண்ட்டோட நல்லா திக்கான தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான தண்ணி, நெக்ஸ்ட்டு ரைஸ் பாயில் ஆக தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து புல்லட் பச்சரிசி எடுத்திருக்கேன். பிராண்ட் வந்து புல்லட் பொன்னின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அரிசி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். சாப்பாடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அரை வேக்காடு சாப்பாடு வந்துருச்சு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நல்லா தம் விட்டுற மாதிரி வச்சிடலாம். இப்போ இது வந்து தம் போடுற ஸ்டேஜில் வந்துருச்சு. ஸோ ஏர் டைட்டாக வந்து மூடி க்ளோஸ் பண்ணி தம் விட்டுடலாம்.
ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் குக்கரில் கூட இதை வைக்கலாம். சாப்பாடு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா திருப்பி விட்டுடலாம். நம்மளோட நெய்ச்சோறு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.